கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லம் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்து அடைவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்து அடைவாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்து அடைவார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்து அடைவாம். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமை நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமை நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோ கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் இயேசு வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் இயேசுவே வந்திடுவார். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன், 2வது தியானிக்கிறோம். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்கொண்டு பிடிபறோம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அநேகர், மேஜர், மேஜர்னா அநேகர். அநேகர், மெனி, அதுக்கு கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தையில கண்டுபிடிக்க முடியல. இல்ல போலோஸ், இல்ல நீட்டுறது ஒண்ணுமே கிடையாது. போலோஸ், POLOS, போலோஸ். அநேகர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் படி பரலோகத்துக்கு செல்வது வெகு சிலர்கள் தான். கேட்டுக்கு செல்கிற வாசல் அகலமா இருக்குது, அதற்குள் செல்லுகள் அநேகர். ஆனா பரலோகத்துக்கு போகிற வாசல் நெருக்கமானது, அதில் கண்டுபிடிக்கிற சிலர். இப்போ பொலோஸ்ங்கிறது என்னன்னா அநேகர். அப்ப இது என்னெல்லாம் இதனுடைய அநேகர்
போலோஸுக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் கிரேக்க மொழியில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரேட், ஒரு பெரிய சிங்காசனம், ஒரு பெரியவர், அதுக்குள்ளதான் போலோஸ் தான். அடுத்து பாருங்க, இன் நம்பர் பைபிள்ல பார்ப்போம். கடற்கரை மணலத்தனையாய் கூட்டம். ஒரு எதிரி வராங்க. அப்ப ராஜா பயப்படுறாரு. ஏன்னா கடற்கரை மணலத்தையான கூட்டத்தை வரும்போது அது போலோஸ் அப்படின்னு பார்க்கும். சரி, பைபிள் வந்து உங்க போலோஸை காட்டுறாங்க. முதல்ல மத்திய உங்களுக்கு சொன்ன கிரேக்க வார்த்தை இது. 8வது அதிகாரம் 30வது வசனம். மத்திய 8:30. அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்னிகள் கூட்டமாக மீண்டது. அநேக போலோஸ் கூட்டமாக மீண்டது. அப்ப தாவீதுகிட்ட இருந்தது கொஞ்சம் ஆடுகள். நம்பர் தெரியாது, அது 10க்குள்ள இருக்கலாம், 5க்குள்ள இருக்கலாம், அது கொஞ்சம். ஆனா இங்க பக்கத்து அநேகம். மத்திய 12வது அதிகாரம் 15வது வசனம். மத்திய 12:15. இயேசு அதை அறிந்து அவரை தொட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் போலோஸ். சரி, இதை ஒரு ஓமையாக பார்க்கணும். எப்பவுமே இந்த ஓமையாக பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப அழகா இருக்குங்க. 1 கொரிந்தியர் 12:12. நம்ம எல்லாரும் தலையாகிய கிறிஸ்துக்கு அவயவங்களா இருக்கிறோம். 12:12. எப்படி என்றால், சரீரம் ஒன்று, இயேசு கிறிஸ்துங்கிற சரீரம் ஒன்று, சபைங்கிற சரீரம் ஒன்று. இந்த சபைங்கிற சரீரத்துக்கு தலை கிறிஸ்து. அதற்கு அவயவங்கள் அநேகம். எத்தனை அவயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பார்ட்ஸ் ஆண்டவர் உண்டு பண்ணி எல்லாத்தையும் உள்ள வச்சு 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 வச்சுதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறோம். இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு என்னுடைய மாமனாரை கூட்டிட்டு, அவர் இறந்துட்டார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள போறேன். பெரிய ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதுல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நானும் நேரம் போல உட்காந்து வாசிட்டு இருக்கேன். பீடியாட்ரிக் ஐ. நம்ம இந்த பீடியாட்ரிக்னா குழந்தைகள் டாக்டர்னு பார்த்துருக்கோம். ஆனா கண்ணுல பீடியாட்ரிக். ஸ்குவிண்ட்டுக்கு தனியாக ஒரு டிபார்ட். ஸ்குவிண்டா மாறுக்கண், கேட்ராக்ட், உள்ள குளோக்கோமா கண்ணில் உள்ள ப்ரெஷர் கூட, அதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட். பிரிச்சு 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 ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதி வச்சிருக்காங்க. இருக்கிறது ஒரு கண்ணு. அந்த கண்ணு, அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் அவயவங்கள் அநேகம். இதுல நம்ம எல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அநேகம், அவ்வளவுதான். அதை மட்டும் பார்த்துக்கணும். இத ஃபோர்ஸ் நல்லதுங்க. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய சத்தத்தை 1:15 அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சல். சவுண்ட் போலோஸ், பெரும் வெள்ளத்தின் இரைச்சல். 2வது இதுல என்ன பார்க்கணும்னா, அநேகர் விழுந்து, இங்கிலீஷ்ல ஃபால், FALL, பொட்டோசிஸ், பொட்டோசிஸ், PTO மேல போடும், பெட்டோசிஸ், பொட்டோ நீட்டி வாசிங்க, பொட்டோசிஸ், SIS, பொட்டோசிஸ். இது கிரேக் வார்த்தை. இந்த பொட்டோசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எ ஃபால். ஒரு பில்டிங் உழுகுது, அதுக்கு பேரு ஃபால். இப்ப பில்டிங்க இது பண்றதுக்கு அதுல டைனமைட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதாவது அந்த அளவுக்குள்ள பவர் உள்ளதான் அது. சும்மா எல்லாம் இஷ்டத்துக்கு கிடையாது. ரிமோட்ல வச்சு அதை அடிக்கிறாங்க. அடிச்சா அந்த பில்டிங் அப்படியே புது 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 அப்படி கிளம்புது. அது தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அதை செய்யறதுக்கு.
அப்புறம் அதை கொண்டு போயிடுறாங்க. இதான் பொட்டோசிஸ் எ ஃபால் பில்டிங். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்லுகிறார். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 27வது வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி கேட்டு இவள்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலில் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாவன். பெருமழை பெய்தது, பெருமெல்லாம் வந்தது, காற்று மோதின பொழுது அது விழுந்து, அது பெட்டோசிஸ். இது ஒரு கருகலான ஒரு வார்த்தை. அதை உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டிருந்தது. 25. கண்மலைனா யார் அப்படின்னு ஒரு கேட்டா இங்க உடனே இயேசு கிறிஸ்துங்கிற கண்மலை. இயேசு கிறிஸ்து கண்மலை தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க கண்மலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நல்லா நான் வாசிக்கிறேன், கவனம் கேளுங்க. 24. ஆகையால் நான் சொல்லின இந்த வார்த்தைகளை கேட்டு. 26. நான் சொல்லின இந்த வார்த்தைகளை கேட்டு. 2 பேரும் கேட்கிறாங்க. இவையின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை. வார்த்தையை கேட்டு இருதயத்தில் கிரியை செய்து அது செய்கிறவன். ஆனா 28 கேட்கிறான், செய்ய மாட்டேங்கிறான், அவன் மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். ஒரு சோதனை வருது, ஒரு ஃபோர்ஸ் வருது, கொலாப்ஸ் ஆயிடும், முழுவதும் அழிந்து போயிட்டு. சரி, பிட்டோசிஸ். ரைட். இப்ப உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு காட்டப்படும். ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுத்துக்கலாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 7வது நாள் விருத்த சேதனம் பண்றதுக்கு கொண்டாடுறாங்க. சிமியோன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாக மறையில் நோக்கி, இதோ அநேகருடைய இருதயத்தின் சிந்தனை வெளிப்படத்தக்கதாக, இஸ்ரேல் அநேகர் விழத்தக்கதாக, அநேகருடைய இருதயத்தின் சிந்தை வெளிப்படுகிறது. இதற்கு அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அநேகர் இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர், சதிசேயர், வேதவர், அநேகர். இவ்வளவு நாளும் இவங்களுக்குள்ள கொலை வெறி இருந்ததுன்னு தெரியாது. பிரதான ஆசிரியருடைய வேலை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் இஸ்ரேல் மக்களுக்காக, இஸ்ரேலுடைய பாவத்திற்காக பரிந்து பேசிட்டு இருக்கணும். ஆனா இவருடைய இருதயத்தின் சிந்தை வெளியே வருது. இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யறதுக்கு காசு எங்க இருந்து இருக்கிறாங்க? தேவாலயத்திலிருந்து காணிக்கை காசை எடுத்து பொய் சாட்சி உண்டு பண்ணி செய்றாங்க. அநேகருடைய இருதயத்தினுடைய சிந்தை வெளிப்படுறதற்கு காரணமா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு கண்மலை. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிவர்கள். புரியுது? எல்லாம் வெளிப்பாடு எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாரா. அது பெட்டோ. இது பெட்டோ மா. பாராங்கிற வார்த்தை தான் நம்ம புரிந்து கொள்ள போறோம். பாரா, PARA, பாரா. அது பெட்டோசிஸ் தான். பாரா பெட்டோசிஸ். இது புரிந்து கொள்றதுக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அப்புறம் எனக்கு வரக்கூடிய பாரா மெடிக்கல் அப்படின்னா இருக்கும். தெரியுமா? தெரியாது. தெரியாது, நான் சொல்லித்தரேன். மெடிக்கல் MBBS டாக்டர்ஸ். பாராமெடிக்கல் ஒரு லேப் டெக்னீஷியன், அது பாராமெடிக்கல். லேப் டெக்னீஷியன். எக்ஸ்ரே பாராமெடிக்கல். பிசியோதெரபி பாராமெடிக்கல். அதாவது மெடிக்கலுக்கு பாரா, அசைடு. பாரா அப்படின்னா அசைடு. இந்த பாரா பெட்டோசிஸ் புரிந்து கொள்வதற்கு ரோமர் 11:11. ரோமர் 11:11. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள். கேட்கிறேன். அப்படி இல்லை, அவளுக்குள் வாய்ராக்கத்தை எழுப்பத்தக்கதாக அவளுடைய தவறு. அப்ப விழுகிறாங்க. பேரா. பேரானா
கூடவே ஒரு புரஜாதிரை அங்கே எழுப்பி விட்டுருக்காங்க. பேரா அப்ப விழுகிறாங்க. பேரா சும்மா அவ்வளவு இவங்க விழுகையினால பேரா ஒரு இணையான ஒரு சபை ஆண்டவர் கொண்டு, அதான் பேரா அசைட். ரைட். கடைசி ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஸ்னாயர். பாகிஸ். PAGIS. பாஜிஸ். நீட்டது கொண்டு கிடையாது. பாஜிஸ் ஸ்னார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நானும் என் தம்பியும் தோட்டத்துக்கு டெய்லி காலையில் காரில் போவோம். நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோம். ஒரு அந்த வாட்ச்மேன் ஒரு வயரை நல்லா அழகாக குட்டி குட்டியாக சுற்றி தரையில் வச்சுருக்கான். ஒரு முயல் அதில் சிக்கிக்கிடுச்சு. அது கால் உள்ள மாட்டிக்கிடுச்சு. அது இழுக்குது. இழுத்தாலும் அந்த கண்ணி இன்னும் கொஞ்சம் டைட்டாகுது. பாதி தோல் வெளியே வந்துருச்சு. அது விடுறதை நிப்பாட்டுறாப்ப அந்த மரண பயத்தோடு இழுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. வச்ச வாட்ச்மேன் ஒரு வேட்டைக்காரன் வருவான். வந்து அந்த முயல் அப்படி தூக்கிட்டு போயிடுவான். இதுதான் ஸ்னேர். இந்த ஸ்னேர்ங்கிறதுக்கு நாங்கள் சொன்ன இது புதிய ஏற்பாடு. அதனால 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனம். இது வாட்ச்மேன் வச்ச கண்ணி கிடையாது, பிசாசு வச்ச கண்ணி. 3:7 அவன் நிந்தியிலும் பிசாசின் கண்ணியிலும், பிசாசின் ஸ்னேர், பாஜிஸ் பிசாசின் பாஜிஸ் விழாமல். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசின் இச்சையின்படி செய்ய அவன் பிடிக்கப்பட்டிருக்க அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக. அது அனஸ்தேசியா கொடுத்துட்டு முழிக்கும் போது நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நான் வழக்கமா நாங்க ரெகுலர் அனஸ்தேசியா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். எங்கேயா போனீங்க சார்? எங்கெங்கயோ போயிட்டேன் சார். சுத்தி கித்திட்டு பார்த்தா இங்க இருக்கேன் சார் அப்படின்னு மயக்கம் தெளிஞ்சிச்சு. இன்னும் மறுபடியும் அனஸ்தேசியா கொடுத்தா மறுபடியும் போயிடுவான். அந்த மாதிரி ஸ்னாயர்ல திரும்ப மாட்டக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது. 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும். மனுஷன் கண்ணி ஐஸ்வர்யாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னு முடிவுட்டாலும் அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஆனா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவு உண்மையா இருக்கேன்னு பார்ப்பார். இன்னைக்கு வியாழக்கிழமை எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நாமத்தை பொறுத்த 2வது செய்தியை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 3வது செய்தியை ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஃபர்ட் போடுறேன். நான் எவ்வளவு எஃபர்ட் போடுறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். டேபிளில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன வேலை ஆகி போச்சு. ஏன்னா அது அவ்வளவு பெருசா இருக்கு. அது ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து ஆசிர்வதிப்பார். சரி, இன்னொரு வசனத்தை மட்டும் வாசி இந்த செய்தியை லாங்குவேஜை முடிக்க போயிடும். ரோமர் 11வது அதிகாரம் 9வது வசனம். 11:9 அன்றியும் அவர்களுடைய பந்தி அவருக்கு சுருக்கும் கண்ணியும் இடலுக்கான கல்லுக்கு பதிலாக. சரி, இதை நம்ம நீங்க தியானிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 15 அநேகர். இந்த இடரல்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இடரல்னா என்னன்னு சொல்லி நம்ம பைபிள் வந்து பார்ப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 6 11:6 என்னிடத்திலே இடரல் இருக்கணும் அவன் பாக்கியவன். எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பிரசங்கம் பார்க்கிறது. தருணத்திலே காவலில் இருந்து யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசன். யோவான் சானகருக்கு நிறைய சீசன் இருக்காங்க. இவர் மேசியா வருவார்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய பாதரட்சியின் பாரத்தோட தூக்க எனக்கு தகுதி கிடையாது. நான் அவருடைய சத்தம் எல்லாம் சொல்லிட்டார்.
ஞானசம் கொடுக்க வரும்போதெல்லாம் நிறைய டயலாக்லாம் விட்றாரு. நான் நல்லையா அவங்களுக்கு நீங்கள்லாம் எனக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்ப இவர் என்ன எதிர்பார்த்தார்னா, அவரோட அப்படியே ஒரு வெள்ளை குதிரையில் வருவார். டொக்கு 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 டொக்குன்னு வந்து எல்லா ரோவர்லையும் அடிச்சு தும்சம் பண்ணி அப்படியே லட்டு மாதிரி இஸ்ரேலுக்கு கொடுப்பாருன்னா அவர் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா, பாவத்தை குறித்து பேசுறாரு, நோய்க்கு சுகத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு இருக்காரு, நம்ம தப்பான ஆளை கையை காட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி 2 சீசல் அனுப்பி, இவன் போய் கேளியா, நீதான் கிறிஸ்தா இல்ல வேற ஒரு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கமா. அதுக்கு தெளிவா சொல்கிறாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறதை நிப்பாட்டிட்டு வசனத்தை காட்டார். மேசியா வரும்போது குருடனுடைய கண்களை திறப்பாரு. ரெஃபரல் எடுத்து அதாவது செஞ்சு காமிக்கிறார். இதைத்தான் செய்யணும், வாசிச்சு பாரியா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு, எப்பா நான் தான் மேசியா, ஆனா நான் என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறது தப்பு. சீஷர்கள் உயிர் தழுத இயேசு வந்து கேட்கறாங்க, இக்காலத்திலா என்னது இக்காலத்துல, ஐயோ மொத்தத்தா வந்தீங்க சிலுவை அஞ்சு கொன்னே விட்டாங்க, இப்ப வேற ஃபார்முலா வந்திருக்கீங்க, இப்பயாவது எங்களுக்கு சண்டை போட்டு அப்படின்ட்டார். அதான் பாக்குறோம். வருகிறவர் நீர்தானா அல்லது மத்தேயு 11வது அதிகாரம் வேறு ஒரு காத்து இயேசு அப்படி பிரதியுத்தமாக, நீங்கள் கேட்டையும் காண்கிறதையும் யோவானுக்கு அறிவிக்கிறது. 5வது குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகி சுவஸ்தமார்கள், செவிலில் கேட்கிறார்கள், மருத்துவ இருக்கிறார்கள், தருத்திற்கு சுவிசேஷம். இவ்வளவு சொல்லிட்டு இப்ப என்னிடத்துல இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியம். இடரல் அடைஞ்சா என்ன ஆகும்னா செதறி போயிடுவாங்க. அநேகர் இடரல் அடைகிறாங்க, அதை குறித்து அவர் கண்டுக்கிடவே மாட்டார். சரி, இந்த இடரல் அடையும் பாக்கியம்னா நம்ம என்னெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோங்கிற ஒரு சில பாயிண்ட் இருக்கு, நிறைய இருக்குது. ஒரு சில குறிப்பிடுங்க. நம்பர் 1, இவர் தான் தேவகுமாரன், மாமிசத்துல வந்த கடவுள். இத பேதுருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமார், பாஸ். இவர் இடரல் அடையல. இந்த பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கு. 2வது நம்பர் 2, இவர் தான் ரட்சகர். தேவகுமாரனா இருந்துட்டு பரலோகத்தில் இருந்தாலும் நமக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். அப்படியா, ரைட்டு, இருக்கீங்களா, இருங்க. எல்லா மேன்மையை விட்டுக்கிட்டு பூமிக்கு வந்து சிலுவையை சுமந்து நமக்காக மீட்டு கொண்டார் சாத்தானை. மீட்பர் விசுவாசம். நம்பர் 2. நம்பர் 3, இவர் தான் நமது பாவ மன்னிப்பு. இது பிதா செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியாது. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்க வல்லதா இருக்கு. நம்ம அதை 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் நிச்சயமா இடர்லாம் பார்த்துக்கிறோம். நம்பர் 4, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன் இருக்கு, ஆனா அந்த ஜீவன் நல்லா முடிச்சுக்கணும். ஆனா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அடுத்து கடைசியாக ஒரு குறிப்பு நான் சும்மா எழுதி வச்சிருக்கேன். 4வது இஸ் எ ஃப்ரெண்ட், நண்பன். கடைசியாக மணவாளன். ஒரு நாள் வரும், மணவாளன் பரலோகத்திலிருந்து வருவார், சபைகிற மணவாட்டி எடுத்துக்கொள்வார், நித்தியத்தை நம்மளோட கூட வைத்துக் கொள்வார். இது எல்லாத்தையும் இவ்வளவுதானா கேட்காருங்க, ஒரு சாம்பிள் எடுத்து கொடுத்துருக்கேன். சரி, இப்ப ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருடர்கள் இடரல் அடையாத கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 15வது அதிகாரம் 12 15 12. அப்பொழுதே அவருடைய சீஷர்கள் இடத்துல வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைகிறார்கள் என்று அறிவீர்களா? அதுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இங்க இருந்து எனக்கு பிடிக்கும். அவர் பிரதித்திரமா, என் பரம பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடிந்து. பரம பிதா நாத்து நடுறாருங்க, அது வேரோட பிடிக்கப்பட்டோம். ஆனா இந்த பாதையில டைவர்ஷன் இருக்கக்கூடாது, வலது புறம் இடது புறம் போகக்கூடாது. ஆனேக நைஸா டைவர்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பவர் மேல ஒரு மோகம் வந்து
நான் ஒரு அரசியல்வாதியானால் எவ்வளவு நல்லா இருக்கும். கழுத்தில் ஒரு துண்டை போட்டுக்கிற வேண்டியது, அந்த கட்சி துண்டை போட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக நிற்க வேண்டியது. இவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன் தம்பி, பாதையை விட்டு சாத்தான் அப்படியே ஸ்னேரில் மாட்டி வச்சுக்கணும். அங்கே போனீங்கன்னா தான் தெரியும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பொட்டலில் பேசுகிறப்ப ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அங்கே இருந்துக்கிட்டு கிறிஸ்தவர்களை நீ திட்டணும் செய்வீங்க, ஏன்னா கைதுட்டுவாங்களா ஸ்னேர். கேர்ஃபுல். 14 வசனத்தை வாசிக்கிறேன். மத்திய 15:14. அவர்களை விட்டு விடுங்க, ஏன்னா பரமபிதா நாத்தை விட்டு அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுற குருடனுக்கு குருடன் வழிகாட்டுல எத்தனை குருடன் இருவரும் ஒன்னா போய் குழியில் விழுவாங்க. அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி, இதுல பெரிய இழப்புல நிறைய இழப்புகள் இருக்கு. ஒரு இழப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்திய 21 அதிகாரம் 44 21:44 இதே கான்செப்ட சொல்லிட்டு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசிவான். இது முந்தின வசனத்துல உங்க இழப்ப பைபிள் கேட்குது. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, எனக்கு உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கடைசியா உங்களுக்கு ஆசாரிய ராஜ்யம் எல்லாம் கான்செப்ட் இருக்கேன். பல முறை வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்ன, பரலோக ராஜ்யம் என்ன, எது எங்க இருக்கு, பல டீச்சிங் சொல்லியாச்சு. எடுத்து வைக்கிறார் உங்களுக்கு. எப்ப எடுப்பாரு? ஒரு இடரல் வந்துருச்சு, ஒரு சந்தேகம் வந்துருச்சு உங்களை விட்டு, அது இட் வில் பி ரிமூவ் ஃப்ரம் யூ. சரி, அவர் யாருக்கு இதை ஸ்பெசிஃபிக்கா கொடுப்பார்? அது இருக்கு. எல்லாருக்கும் கிடைக்குமா? நோ. லூக்கா 22 அதிகாரம் 28. லூக்கா 22:28. மத்தேயு, மார்க்கு, யோவான்ல இல்லாத வசனம் இங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்தவர்கள், அதனால ஆகியால் பிதா எனக்கு ஒரு ராஜ்யம், உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொண்டு பண்ணிருக்காரு. அந்த ராஜ்யம் யார் கொடுப்பாரு, யாருக்கு வந்து எடுப்பாரு, எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நமக்கு இடரல் இருக்கக்கூடாது. இயேசு யார்? நான் சொன்ன பாயிண்ட் இன்னும் நிறைய பாயிண்ட் நீங்க சேர்த்துக்கோங்க. மெய் பண்ண சேர்க்கலாம், எத்தனையோ சேர்த்துக்கலாம். சரி, ஒரு கூட்டத்தார் விலகி போறாங்க. அவங்கள காட்டுறவங்களுக்கு எதனால அவங்க விலகி போறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யோவான் 6 அதிகாரம் 66. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 6 அந்திகிறிஸ்து நம்பர் 6, யோவான் 6:66. அது முதல் சீஷர் புதுமுக்கெல்லாம் கிடையாதுங்க. அநேகர் அவரிடத்துல கூட நடாவாமல் பின்வாங்கி போனார்கள். டீச்சிங், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம பூசிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தை நம்ம பூசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆழமான சத்தியத்தை சொல்றாரு. என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு விளக்குங்க ஐயா, எங்களுக்கு புரியல. நீங்க மாமிசம்னா எதை குறித்து சொல்றீங்க, ரத்தம்னா எதாச்சும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. என்னுடைய ரொம்ப பிடிக்கிற என்னுடைய ஒரு பைபிள் டீச்சர் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு வசனத்தை ஒரு சொல்றாரு. நான் சிலதை திரும்ப சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுவேன். என்ன இப்படி சொல்லிக் கொடு? ஆமாப்பா, எங்கிட்ட இருக்கலாம் குட்டி பிள்ளைகளா நான் வச்சிருக்கேன். அவங்களுக்கு நான் இப்படி சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். உனக்கு பிடிக்கலன்னா நீ வராத. எத்தனையோ பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் என்னென்னமோ படிச்சிருக்கேன், அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தா ஒருத்தனுக்கு மண்டையில ஏறாது அப்படின்னு சொல்லி இத்தனை தாழ்த்தி 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 அதை டீச் பண்ணுவார். இப்படி கேட்டிருக்கலாம், கேட்க மாட்டாங்க. பேக்ஸ்லைட். சரி, ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து முடிக்கிறோம். ஏசாயா 8 அதிகாரம் 17 வசனம். அவர்கள் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபட்டார்கள். இங்க ஒரு டீச்சிங் வருதுங்க.
23வது வசனம். நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரல், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அழைக்கப்பட்டிருக்கணும். அவள் கிறிஸ்துவனுடைய தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கு. என்னைக்கு சிலுவையை எவ்வளவு போல விசுவாசிக்கணும், அது தேவ பலனா மாறி இருக்கு. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. லாங்குவேஜை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வாசனத்தை போதிக்கிற தூய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையில் எங்களுக்கு பிட்டு தருவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.